காது கேக்குதா? ஹலோ, காது கேக்குதானே? கேக்குது. அப்பனா அதுக்கு நன்றியோட இருங்களேன். ஏங்க இப்படி இருக்கீங்க நன்றி கேட்டு? சரி, இனிமே நன்றி கெட்டு போகாம இருக்குங்க. நன்றியா இருக்குங்க. இருக்கீங்களாங்க? பார்க்கலாங்க. இனிமேட்டுக்கு நான் 2 தடவை சொல்கிறீங்க. ஆனால் ஒரு தடவை கூட நீங்கள் சொல்லவில்லைங்க. கரெக்டாக நீங்களே ஒத்துக்கிறீங்களே எப்படி? ஏன்னா நம்ம கோல்டு பிஸிமி மூமிபி அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. அவ்வளோ சைத்தானோட ஃப்ரெண்டாக ஸ்டப்பாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல? முடியாது. தெரியுது. அதனால தான் உங்களால் தொழுவவே முடியல. எப்போ சொல்லலான்னு சொல்லுங்க. 5 நேரமும் தூக்கத்தை விட்டுட்டு சொல்லலான்னு சொல்லுங்க. மத்தியானம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சாயங்காலம் திரும்பி நைட்டு 5 தடவை முடியுமா? என்ன முடியும்? சொல்லுவேன். முடியும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் முடியும். இல்லைன்னா என்னன்னு கேட்பேன். இல்லைனாவா? நான் இருந்தாலும் இல்லைனா சொல்லுவேன். என்னன்னு எனக்காக கேட்பேன். நீங்க உங்களுக்கு நிறைய காசுலாம் இதெல்லாம் வெறும் குப்பைடா. நீ எப்போ பார்த்தாலும் காசு, அது வெறும் கலர் பேப்பர். தேவை, நம்ம வாழ்கிறதுக்கு தேவை. அது மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னா அது வெறும் நம்பரு கலராக இருக்க பேப்பர். அது என்னது? அது அவங்க தண்ணி குடிச்சது. ஒழுங்கா பேசுவோம். சைத்தான் நம்ம புத்தியை காட்டாதான்னு சொல்லிட்டேன். அவங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதான் என்ன கலராக பெயிண்ட்டு என்ன எழுதிருப்பாங்க? சரி, நான் எதுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு மைண்டில் என்ன ஞாபகம் இருக்குது? நான் சொல்லி கொடுத்தது இல்லைன்னா நீ மனப்பாடம் பண்ணது, அது மாதிரி. நான் மனப்பாடம் பண்ணது எத்தனை நிறைய படம் மனப்பாடம் பண்ணது இருக்கு. நிறைய பாட்டு மனப்பாடம் பண்ணது இருக்கு. அதில் என்னன்னா ஒரு படத்தில் சொல்லுவான். அவன் பேர் என்னன்னா தனுஷ். யாரு? ஒரு படம் நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு. அப்போ அதில் அவன் சொல்லுவான். என்னன்னு சொல்லுவான்னு கேளு. என்ன சொல்லுவான்னு கேளுன்னு. மைண்டில் என்ன நிறைய வருஷம் ஆயிடுச்சு அதை மனப்பாடம் பண்ணி. ஆனால் மறக்கல. என்னான்னு கேளு. என்னப்பா சொல்லுமா? காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அலாரம் யாருக்கும் கேட்காம ஆஃப் பண்ணிவிட்டு அப்பா பாக்கெட்டில் 5-10 அட்டையை போட்டுட்டு போனால் பைக்கு பாதியில் நிற்கும். சரி, நம்ம 1/2 லிட்டர் பெட்ரோல் போடுவோம் சார். நான் அந்த பெட்ரோல் பங்கில் நம்மளை அசிங்கமாக பார்ப்போம். அந்த அசிங்கத்தை நான் தாங்கிட்டு கொஞ்சம் கூட வெட்கமானோம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் பஸ் ஸ்டாப்புக்கு போனால் பஸ் ஸ்டாண்டில் நம்மளை விட அழகாக இன்னொருத்தன் நிற்பான். அப்படியே பொக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அந்த பொண்ணு பின்னாலேயே சுற்றி நீ தான் என் உயிர், மற்றவங்கலாம் சொல்கிற வைக்கிறதுக்கு